காலை வணக்கம் மக்களே, வெரி குட் மார்னிங். இன்றைக்கி குட் நியூஸ் கொண்டு வந்திருக்காங்க. என்ன பார்த்தீங்கன்னா, ஐடிசி ஹோட்டலும் ஐடிசி டிமேஜ் ஆக போகுதுங்க. நம்ம குட் நியூஸ் கிடச்சிருக்கு. நம்ம லாஸ்ட்டு ஒரு 4 இயர்ஸாக நம்ம அந்த ஸ்டாக்ஸ் ஹோல்டிங் பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட ஆவரேஜ் தான் பண்ணிகிட்ருக்கோங்க. நமக்கு எப்போ கம்மி ரேஞ்ச் கிடைக்குதோ 1 or 2 ஷேர்ஸ் வாங்கி பண்ணிகிட்ருக்கோம். லாஸ்ட் ஒரு 4 days முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா அவங்க டிமேஜ் ஷேர் வச்சுருக்காங்க. அதாவது நமக்கு இந்தியா டிவிடெண்ட் வச்சுருக்காங்க. நமக்கு இப்போ ஐடிசி ஹோட்டல் எப்போ உங்களுக்கு ஃபாலோ பண்ணும் அப்படின்னா, கிட்டத்தட்ட 431 நமக்கு ஸ்டாக் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு பாருண்டா கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவலில் நமக்கு வாங்குறது பெட்டர் ஐடியா கிடைக்கும். ஏன்னா ஃபியூச்சரில் கண்டிப்பாக இந்த 2 ஸ்டாக்கும் டீமேஜ் ஆகும்போது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் இந்த ஷேர் உங்களுக்கு. இப்போ நீங்கள் சாதாரண ஒரு எஃப்எம்சிஜி ப்ராடக்ட் மட்டும் பண்ணி கொடுக்கலாமல் ஒரு 90% ஷேர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டொபாக்கோ பிஸ்னஸ் தான் இருக்குது. கண்டிப்பாக ஃபியூச்சரில் இவங்க மிகப்பெரிய எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்டில் உள்ளே என்ட்ரி ஆவாங்க. அதேமாதிரி ஹோட்டல் பிஸ்னஸும் கண்டிப்பாக உள்ளே வருவாங்க. எப்படி நம்ம தாஜ் ஹோட்டல்ஸ் அதேமாதிரி நம்ம பிரித்து பார்க்குறோமோ ஒரு எண்ணெய் ஹோட்டல் மாதிரி இவங்களோட ஐடிசி ஹோட்டலும் மிகப்பெரிய லெவலில் பண்ணி கொடுத்துட்ருப்பாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அரௌண்டாக இவங்களோட மார்க்கெட் கேப் பிரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலாக இருக்கும். இப்போவே பார்த்திங்க அப்படின்னா இவங்களோட மார்க்கெட் கேப் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5 lakh crores மேலே உங்களுக்கு இருக்குது. இப்போது பி ரேஷியோ பார்த்திங்க அப்படின்னா 26 இருக்குது. பிபி ரேஷியோ பார்த்திங்கன்னா 27 இருக்குது. டிவிடெண்டில் பார்த்து 3.18 இருக்குங்க. லாஸ்ட் இயர் உங்களுக்கு ரெவன்யூ கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் இருக்குது. இயர்லி ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா அவங்க பெட்டராக கொடுத்துட்ருக்காங்க. நெட்ஒர்த் பார்த்திங்க அப்படின்னா போன இயர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் 2020 கம்பேர் பண்ண பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கம்மி தான் பார்ப்பாங்க. இன்னும் ஃபியூச்சரில் நமக்கு இது பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். நம்ம செபி அட்வைசர் கிடையாதுங்க. நல்லா செபி அட்வைஸ் கிடைக்கிற ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா March 23-24 கம்பேர் பண்ண பார்த்திங்க அப்படின்னா ஃபாரின் இன்வெஸ்டோட இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய லெவல் பண்ணியிருக்காங்க. இவங்களோட மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரமோட்டர் ஹோல்டிங் சுத்தமாக கிடையாது. எல்லாமே நம்ம மக்கள் கையில் இருக்குது. மியூச்சுவல் ஃபண்ட் வச்சுருக்காங்க, அதர் டொமஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுருக்காங்க, ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி பெனிஃபிட் பண்ணலாங்க. மற்ற எஃப்எம்சி கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஐடிசி வந்து மிகப்பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக கொண்டு வரும்.